நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு வெஸ்டர்ன் ரவுண்ட்ல பசங்கலாம் வந்து பார்த்தா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த டான்ஸ்லாம் ஆடுறாங்க பாத்தீங்கல்ல? அதெல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி தான். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டேன். இப்ப அது மாதிரிலாம் இல்லாம வேற மாதிரி ஒரு வேற மாதிரி பண்றாங்க. இப்ப அதாவது சின்ன பசங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வரப்போற பார்த்தாலும் தெரியும், அட இந்த வயசுல பாடலாம் முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னு தான் இருப்பாரு. ஆள் இவ்வளவு பெருசானா? அவள் தான் தம்மா தூண்டு இருப்பாரு. ரொம்ப கியூட்டா இருப்பாரு. அவரை கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. லெட்ஸ் வெல்கம் அஜித். Let's go. அஜித், என்னாச்சு? தொண்டை சரியில்லையா? இப்படிலாம் பண்ணலாமா? அது ஒரு காம்படிஷன் இல்லையா? இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து பாடும்போது எந்த லைனும் விடாமல் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பாடணும், கான்சன்ட்ரேஷனோடு பாடணும். ஓகே, காட் பிளஸ் யூ. அஜித் பாட்டில் அந்த ஐ லவ் யூ அந்த போர்ஷன்ஸ் வரைச்சே சூப்பராக பாடினேன். அந்த ஆட்டிடியூட் பாட்டு முழுசாக வரணும். கொண்டு வருவியா? சமத்து. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அஜித், என்ன நடந்தது? உனக்குள்ள ஒரு போராட்டம் நடந்தது. இவனுக்கு என்ன ஆகுது, சடனாக ஒரு இடத்துல ட்ரை ஆகிடுறது. ட்ரை ஆகிட்டு அப்புறம் பயத்தில் இன்னும் ட்ரை ஆகிடுறது. அது ட்ரை. நாங்கள் தான் சாக்லேட் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு பயம்? அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரைனஸால அவன் முழுங்க ஆரம்பிக்கிறான். he starts swallowing reflexively. அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல, அதனால பிரேக் ஆகுது. வீட்லேயே ஏர்டெல் இந்த சூப்பர் சிங்கரில் இருக்கிற மாதிரியே கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 2 தடவை பாடி பார்த்துக்கோ, ஃபுல் சாங் வித் டான்ஸு. அப்போது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வரும். ஓகேவா? அடுத்த தடவை நல்லா பாடுவில்ல? ஆ, குட், கீப் இட் அப். அஜித், நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக. எங்கேயா போற? அவங்க ஃபேமிலியில ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, போய் சமாதானப்படுத்திடலாம். நீ படுத்துன வரைக்கும் போதும். நீ அங்கே போய் 500 ரூபா கடன் கேட்ப. நீங்க முதல்ல
இப்ப நில்லு. இவரு சமாதானப்படுத்துறாராம். வாயா. வீட்டில் எதனா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறீங்களாப்பா? இல்லையா? பட் இவ்வளோ செயின் இருக்கே, ஸ்டைலு. எனக்கு இந்த மாதிரி 2 செயின் தெரியும். அப்புறமா ஓகே, போய் உட்காந்துக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அஜித். போய் கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததா வெஸ்டர்ன் ரவுண்ட்ல விக்னேஷ் வர போறார். அப்படியா? பரவாயில்லையே, வெரி பிரில்லியண்டா இருக்கீங்க. வாங்க விக்னேஷ். ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணா. நான் இது சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே இவ்வளோ அழகா யாரும் இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா வச்சு முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேய்வதா? இப்போது என்னோடு வந்தால் என்ன? ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன? முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. காதலி சுவாசமே, துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பார்த்தும் பேசும் உன்னை, முதல் காதல் செய்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆருயிரே. ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகழ் போல படாமல் பட்டு நகர்வேனடி. வீணா 100 கனாவும் 100 விடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேய்வதா? இப்போது என்னோடு வந்தால் என்ன? ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன? இப்போது என்னோடு வந்தால் என்ன? ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன? வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. விக்னேஷ், எஸ் மேம். உங்க ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு இருக்கீங்க. எஸ் மேம். அனந்த் சார் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரா? எஸ் மேம். சார் கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தென்மதுரை பாடினதுக்கும் இன்னைக்கு இது பாடினதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. தேங்க்யூ மேம். அல்ல, வெரி குட். இந்த மாதிரியே போனோம். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட்.
எனக்கு உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கு என்னோட காதில். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா பாடின விக்னேஷ், ரொம்ப நல்லா பாடின. வெரி நைஸ். ஜஸ்ட் கீப் இட் அப். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த கட்ஸு அதெல்லாம் கரெக்டாக பாடிருக்கேன். அந்த த்ரோவும் நல்லா இருந்தது. கிளைட்ஸ் ரொம்ப முக்கியம். கிளைட்ஸு சஸ்டெயின்ஸு. நன்னே லாரி அந்த கட்டுக்காக தான் அந்த கிளைடு வச்சுது. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான பிளேசஸ். அதெல்லாம் கரெக்டாக வரணும். நீ உன்னால் முடியும் விக்னேஷ் அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்க. 75% வந்துட்டேன். தேங்க்யூ சார். 25% ஆனந்த் சார் கட்டியாக புடி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தம்பி விக்னேஷ், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் பேசுனியாப்பா, சூப்பர்ப்பா. யார் சொல்லி கொடுத்தாங்க? நானே கற்றுனேன். ஆனந்த் சார் இது சொல்ல சொன்னார். அனந்த் சார் தான் கற்றுக் கொடுத்தாரா? சாண்டா கிளாஸ். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகா நீங்க வந்து மோல்டு பண்ணிருக்கீங்க இந்த பையனை. அது மட்டும் இல்லை, விக்னேஷ் இப்போ புதுசா ஒரு ஸ்டெப்பும் ஆரம்பிச்சார். ஸ்டெப்பு? அதெல்லாம் நீங்கள் கீழே எல்லாம் பார்க்கக்கூடாது. அது அந்த பீட்டு மட்டும் கொடுங்க சார். ஒரு வாட்டி என்ன பாருங்க. இருப்பா பிஜிஎம்ல, பிஜிஎம் நடுவு மியூசிக்ல. வாட் a nice moment. பா நெக் பெயின்லாம் போயிடுச்சுப்பா. நெக் பெயின்லாம் போயிடுச்சுல. அண்ட் இவ்வளோ அழகான மூமெண்ட்டை கண்டுபிடிச்ச இவருக்காக கிஃப்ட் கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுத்துடலாம். அனந்த் சார் கிஃப்ட் ரெடியா? போங்க.